ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எலிஷாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம், கலர்ஃபுல் புட்டு. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோதுமை மாவு, அரிசி மாவு, துருவின தேங்காய், இது திணை அரிசி ப்ரௌன் ரைஸ், இது ரெண்டுத்தோடைய மாவு கூட எடுத்திருக்கோம். ஸோ இதை ஃபாக்ஸ்டெயில் மில்லட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோ கலர் புட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு கப்பில் பைனாப்பிள் எடுத்திருக்கோம். இது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஜூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிங்க் கலர் புட்டுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து அதையும் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். க்ரீன் கலர் புட்டுக்கு இங்கே நாங்கள் பாலக்கீரை எடுத்திருக்கோம். ஒரு 5-6 லீவ்ஸ் இருந்தால் போதும். அதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் புட்டை செஞ்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவைப்படுற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோதுமை மாவில் பீட்ரூட் புட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாவில் தேவைப்படுற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட் ப்ரெஷரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ண போகிற பைனாப்பிள் புட்டுக்குமே அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே நாங்கள் அரிசி மாவில் தேவைப்படுற சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பைனாப்பிள் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். பைனாப்பிள் ஜூஸ்லேருந்து நம்மளுக்கு அவ்வளோவா எல்லோயிஷ் கலர் வராது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டர்மரிக் பவுடரோடைய வாசனை நம்மளுக்கு புட்டில் கொஞ்சம் கூட வராது. நெக்ஸ்ட் நம்ம ஃபாக்ஸ்டெயில் மில்லட் ப்ரௌன் ரைஸோட மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவைப்படுற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நாங்கள் கொஞ்சமாக பால் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய கலர்ஃபுல்லான புட்டு மாவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு புட்டு குழா எடுத்துக்கோங்க. அதில் நம்ம துருவின தேங்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா எந்த கலர் வேணுமோ அந்த கலர் புட்டு மாவு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சென்டரில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறதாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே புட்டு பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி ஆட் பண்ணி அது கொதிக்கும் போது நம்ம இந்த புட்டு குழாவை வைக்கணும். ஸோ வச்ச ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே இங்கேருந்து ஸ்டீம் வரும். ஸோ அப்போ புட்டு ரெடி ஆகிடும். ஆவி பறக்க நம்மளுடைய கீரை புட்டு ரெடி. இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பீட்ரூட் புட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை போடலாம். புட்டுக்கு சென்டரில் தேங்காய் வேணுமா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக துருவின தேங்காய் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதை ஸ்டீமில் வச்சிடலாம். இங்கே ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டும் ப்ரௌன் ரைஸும் சேர்ந்த புட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். சுட சுட நம்மளுடைய பீட்ரூட் புட்டுமே ரெடி. இப்போ பைனாப்பிள் புட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள்.
இங்கே கோதுமை மாவில் செஞ்ச பைனாப்பிள் புட்டும் ரெடி. இப்போ நம்ம கலர்ஃபுல்லான ஒரு புட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த புட்டு குழாயில் எல்லா கலர் மாவில் இருந்தோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சென்டரில் தேங்காய் வச்சுக்கோங்க. புட்டு இது போல் கலர்ஃபுல்லாக இருந்தால் எல்லாருக்குமே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுவும் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. அது கூடவே இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இங்கே வந்து நாங்கள் அரிசி மாவு, கோதுமை மாவு, இந்த திணை அரிசி, ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இங்கே நம்மளுடைய கலர்ஃபுல் புட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த புட்டுக்கு தேவையான ஒரு கடலைக்கறி ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது 5 to 6 hours ஊற வச்ச கடலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் கறி மசாலா எடுத்துக்கோங்க. இந்த கடலையை வேக வைக்க தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூட தேவையான சால்ட், இங்கே நாங்கள் 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு 3 to 4 விசில்ஸில் நம்மளுக்கு இந்த கடலைக்கறி ரெடி ஆகிடும். கடைசியாக இந்த குழம்பை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த குழம்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு